Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு A-line kurti தான் கட் பண்ண போறோம். அது வந்து நான் 2 meters clothல நான் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கறேன். இது width வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்ங்கறனால இந்த இடம் உங்களுக்கு அகலமா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப கரெக்ட்டா இருக்கும். நமக்கு 2 metersலயே width வந்து ஒரு 44 inchesல உங்களுக்கு width கிடைக்குது அப்படினா அந்த cloth நீங்க வாங்கிக்கோங்க. 2 metersே நமக்கு sufficient-ஆ இருக்கும். இது வந்து ஷார்ட் ஸ்லீவா இருந்தா உங்களுக்கு 2 metersல இந்த இடத்துல வர கட்டில் நம்ம தைச்சுக்கலாம். இதே வந்து நீங்க ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளாத் சேர்த்து வர மாதிரி இருக்கும். ஒரு 2.25 மீட்டர் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இதுக்கு ஸ்லீவ் வந்து தனியா அட்டாச் பண்ண போறேன். வேற கிளாத் வந்து கான்ட்ராஸ்டா வந்து அட்டாச் பண்ண போறேன். சோ இப்போ வந்து நான் 4 ஃபோல்டா நான் மடக்கி போட்டுருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 4 ஃபோல்ட் மடக்கி போட்டுருக்கோம். இந்த மாதிரி 4 ஃபோல்ட் மடக்கி போட்டுட்டு எனக்கு வந்து லெந்த் வந்து நான் 44 inches அப்படியே எடுத்துக்கிறேன். இதனோட ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 44 inches வரும். சோ கரெக்ட்டா 45 இருக்கு. நான் ஒரு 44 inches நான் எடுத்துக்கிறேன். இதனோட ஃபுல் லெந்த் அப்படியே நான் எடுத்துக்கிறேன். A லைனுக்கு. A லைனுங்கும்போது கொஞ்சம் வந்து நல்லா நீக்கு கீழ இறக்கி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இப்ப செஸ்டோட இது மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து 7 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். லைன் இங்க மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் வந்து 7 inchesக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு 11.5 பிளஸ் வந்து 1 inch நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். 12.5 inches ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ 12.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். Just 12.5. armhole length வந்துட்டு எனக்கு 7.5 இருந்தா ஓகே தான். நான் 7.5 inches எடுத்துக்கிறேன். இதெல்லாம் அப்படியே செஸ்ட் மார்க் பண்றேன். 11.5 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நான் மார்க் பண்றேன். 11.5 மேல ஸ்டிச்சிங்காக ஒரு 1 inch வந்து நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் இப்படி வரைஞ்சுக்கிறோம். செக் பண்ணிக்கோங்க ஆர்ம் ஹோல் லென்த் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தென் waist வந்து நம்ம இங்க இருந்து ஒரு 15 inchல நான் waist எடுக்கிறேன். சோ மேல 11.5 எடுத்தேன். waist வந்து எனக்கு 10.5 இருந்தா ஓகே. சோ 10.5 அப்புறம் 1 inch வந்து ஸ்டிச்சிங்காக. ஹிப் வந்துட்டு நான் 22 inchesல எடுக்கிறேன். 22, 23 அந்த மாதிரி தான் மோஸ்டா வந்து எல்லாத்துக்கும் வரும். சோ அதனால நான் 22 எடுக்கிறேன். இது A லைனுங்கறனால நீங்க எப்பவும் எடுக்கிற ஹிப் மெஷர்மென்ட்டை விட 1 inch சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 12.5 எனக்கு வேணும். சோ 12.5 வந்து நான் 13 எடுத்துக்கிறேன். 13ல இருந்து ஒரு 1 inch சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். A லைனுங்கறனால நீங்க இப்படியே வந்து இத வந்து இந்த கிராஸா நம்ம இது எவ்வளவு லெந்த்க்கு வருதோ அந்த லெந்த்க்கு ஃபுல்லா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நெக் வந்து 3.25 நான் எடுத்துக்கிறேன் நெக் அகலம். நான் ஒரு V ஷேப்க்கு நான் பண்ணலாம்னு இருக்கேன். இங்க ஒரு ஸ்கேலப் டிசைன் கொடுத்து பண்ணலாம்னு இருக்கோம்.
ஸோ 10 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு. செஸ்ட் இங்கே எடுத்தாச்சு, வெயிஸ்ட்டு, ஹிப்பு. இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் மேலே மார்க் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருந்து நம்ம அந்த கர்வ் போட்டுகிட்டே வரணும். இங்கேருந்து சென்டர்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணி இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி கட் பண்ணணும். ஸோ இதுதான். இப்போ இந்த கிளாத்தை கூட நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளையர் வந்து நல்லா பெருசாக வரும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கட் பண்ணுங்க. இந்த கிளாத்தை நீங்கள் எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி க்ராஸா இதில் போட்டு இதனோட லைன் அப்படி கட் பண்ணிடணும். நம்ம க்ராஸா வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ளையர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்லீவ்க்கு நான் கிளாத் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்லீவுக்கு வந்து நான் இந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அட்டாச்மெண்ட் போடுற மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு சாரியோட பிளவுஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஒரு சாரியோட பிளவுஸ் வந்து எனக்கு மிச்சமாக இருந்தனால இந்த வந்து அதனோட பேரப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ நம்ம ஃபஸ்ட் எப்பயும் போல் ஸ்லீவ்க்கு இது பண்ணிவிட்டு ஒரு எல்போ ஸ்லீவ் 3/4 மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 3/4 ஸ்லீவ் பண்ணலான்ட்டு பிளானு. ஃபுல் ஸ்லீவ் வேண்டாம். ஸோ நான் ஒரு 15 இன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிறேன். இன்ச் லென்த் எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் போடுற மாதிரி தான் வருது. 8 இன்ச் வருது. நம்ம இதை வந்து இங்கே ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம இப்படி வர மாதிரி இருக்கும். இது எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ 9.5 இங்கே வருது. ஜாயிண்ட்டு நம்ம போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கீழே நான் வந்து ஒரு 5.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இப்படி வரும். இது வந்து இங்கே அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம். நம்ம இப்படி அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக அட்டாச்மெண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.